இன்னமின் இஜ்லாலில்லாஹி தஆலா இஜ்லாலி ஹாமில் குர்ஆன், குர்ஆனை தங்கள் நெஞ்சங்களிலே சுமந்த அந்த உலமாக்களை நீ கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது நண்பர்களே. அப்படி இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதை அல்லாஹ் நம்ம மேல் கடமையாக்கி விட்டான். என்ன உங்களால் முடியுமோ, உங்கள் பணம் காசுகளை செலவு செய்ய முடியுமோ, உங்கள் வீடுகளை அலங்காரம் செய்து ஏன் ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி என்று சொல்லுங்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். யாரோ வயிறு எறிவார்கள், பெருமானாரை பிடிக்காதவர்கள் வயிறு எறிவார்கள், அவர்கள் வயிறு எரிந்தவர்கள் வயிறு எரிந்து விட்டு போகட்டும், நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்துங்கள். பள்ளிவாசல்களை 12 நாட்களும் அலங்காரம் செய்யுங்கள். பள்ளிவாசலை மௌலூத் ஷரீஃப் நடத்துங்கள். பெருமானாரை புகழுங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் கொடியேற்றுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி என்ன பண்ணப்பட்டதா? பொய்யன் என்று பட்டது. வத்தூலு துதிஹினு ஃபயுதிஹினூன் வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீன். ஹல்லாஃபின் வீணாலும் போய் சத்தியம் செய்வர். மஹீன் ஆக கேவலமான பிறவி. ஹல்லாஃபின் மஹீன் ஹம்மாலின் மஷ்ஷாயின் பினமீன். மக்களை குறை சொல்லி திரிபவன், கோல் சொல்லி மக்களுக்கு மத்தியில் உதவி செல்பவன். மன்னாஇல் ஹைர், மக்கள் நல்ல வேலை செய்ய விடாம தடுக்கிறவன். ஊரில் நடக்கிற நல்ல வேலையை தடுக்கிறதுக்கே சில பேர் பிறந்திருப்பான். இவனும் பாத்தியா ஓட மாட்டான், அடுத்தவங்க கெடுப்பான். இவனும் மௌலூத் ஷரீஃப் வந்து இந்த ஆலிம் சாக்கள் வருமானத்துக்கு ஏற்படுத்தினார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கிட்ட ஏற்படுத்தினாங்களோ மௌலூத் ஓதி பெருமானம் சம்பாதிச்சாங்க. வெட்கம் இல்லை ஒன்று சொல்றதுக்கு. அன்பர்களே, காபை அறையின் வாசல்ல நின்று கொண்டு நபியே உங்களை யார் அழைக்கிறார்களோ, முகமதே வெளியே வாருங்கள், முகமதே என்று கூப்பிடுகிறார்களோ, அக்ஸருஹும் லா யாக்கிலூன், அவர்களை பெரும்பாலான وعليكم السلام ورحمة الله تعالى. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமிகு ரபியுல் அவ்வலுடைய மாதம் இன்னும் சில நாட்களில் நம்மை வந்தடைய இருக்கிறது. இந்த விழாவின் தலைவர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய ஜமாத் உலமாவுடைய வட்டார தலைவர் அவர் உரையாற்றுகிற பொழுது சொன்னார்கள், பல இடங்களிலே ரமலானை வரவேற்கும் விதமாக உரை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ரபீஉல் அவ்வல் மாதம் வந்த பின்பு பெருமானாருடைய புகழ் பாடக்கூடிய சபைகளை நடத்துவார்கள். ரபீஉல் அவ்வலை வரவேற்கும் நிகழ்ச்சி என்று நாம் இங்குதான் ஆரம்பமாக பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இதை முன்மாதிரியாக வைத்து இன்னும் பல இடங்களுக்கு அதை இந்த முயற்சியை தொடர வேண்டும் என்று ஹஜ்ரத் அவர்கள் துஆ செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித மாதம் நம்மிடையே வருகிற பொழுது அந்த மாதத்தையும் அந்த மாதத்திலே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை நிலைநாட்டக்கூடிய மஜ்லிஸ்களில் ஏற்பாடு செய்வதற்கும் முன்பே தயாராக இருப்பது அதுவே அவசியம். ரமலானுக்கு தயார் செய்வது போல இந்த மாதத்திற்கும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது. கண்ணியம் மிகுந்த பெரியோர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்வது மட்டுமல்ல, ஒவ்வொரு மூமின் மீதும் பெருமானாரை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று ஈமான் கொள்வது மட்டும் கடமை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்ணியப்படுத்துவதும், அவர்களை மதிப்பதும், அவர்களை கொண்டாடுவதும் ஒவ்வொரு மூமின் மீதும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபி ஹபீபே, உங்களை நாம் நபியாக, ஷாஹிதன் மக்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவராக, வ முபஷ்ஷிரன் மக்களுக்கு சூரத்தை பற்றி நற்செய்தி சொல்லக்கூடியவராக, வ நதீரன் இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவராக உங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ள வேண்டும். வ துஅஸ்ஸிரூஹு, அந்த நபிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். வ துவக்கிரூஹு, அந்த நபியை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். நபியை நீங்கள் கண்ணியப்படுத்துவதை நம்மேல் கட்டாயமாக்கி இருக்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. வ துஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, அந்த அல்லாஹ்வை நீங்கள் காலையும் மாலையும் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார் சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் திருத்தூதராக நாம் ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வுடைய நபி என்று அவர்களை நாம் ஒத்துக்கொண்டோம். இது ஒன்று மட்டும் நமக்கு போதுமா என்றால் பத்தாது. நபியை கண்ணியப்படுத்துங்கள், மரியாதை செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறிவிட்டார். நபியை எப்படி கண்ணியம் செலுத்துவது, எப்படி மரியாதை செலுத்துவது, எந்த முறையிலெல்லாம் நபியை நீங்கள் கண்ணியப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துங்கள். இங்கு சபைக்கு வந்தோம், பள்ளிவாசல் தலைவர் அவர்கள் நமக்கு சால்வை அணிவித்து கண்ணியப்படுத்தினார். இது கண்ணியப்படுத்துகிற ஒரு முறை. சில இடங்களில் மாலையிட்டு கண்ணியப்படுத்துகிறார்கள். சில இடங்களில் அவர்கள் செல்லுகிற அரசியல் தலைவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலே மலர் தூவி வரவேற்கிறார்கள். சில இடங்களிலே அவர்களை செல்லும் இடங்களில் சிவப்பு கம்பளங்களை விரித்து பிரதமரை வரவேற்றார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். கண்ணியப்படுத்துகிற முறை, எப்படியெல்லாம் நபியை கண்ணியப்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் நபியை புகழ வேண்டும், எப்படியெல்லாம் உச்சகட்டமாக புகழ வேண்டுமோ அப்படியெல்லாம் புகழலாம். எப்படியெல்லாம் நபியை கண்ணியப்படுத்த வழி இருக்கிறதோ அப்படியெல்லாம் செய்யலாம். அத்தனையும் மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒன்றை தவிர, அது என்னங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய உம்மத்துகள் சிலர் அவர்களை சாலிது சலாசா, அல்லாஹ்வுடன் எங்களுக்கு அவரும் ஒரு இறைவன் என்று கூறினார். மூன்று இறைவன் எங்களுக்கு, அவர்கள் அல்லாஹ்வும் ஒரு இறைவன், பிதா சுதன் பரிசுத்த ஆவி. அல்லாஹ் ஒரு இறைவன், ஈசா நபி ஒரு இறைவன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறைவன், மூன்று இறைவன் எங்களுக்கு என்று சிலர் கூறினார்கள். இன்னும் சிலரோ வகாலத்தின் நசாரா மஸீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். சிலர் அல்லாஹ் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வுடன் கூட்டாளி என்று ஆக்கினார்கள். சிலரோ அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இந்த ரெண்டு மட்டும் சொல்லக்கூடாது. மற்ற எவ்வளவு நீ புகழ்ந்தாலும் நபியுடைய அந்தஸ்து கம்மிதான். தஅமத்தஅத்துஹும் நஸாரா ஃபீ நபியிஹி, நஸாராக்கள் தங்கள் நபியுடைய விஷயத்திலே என்ன குறை செய்தார்களோ, நபியை அல்லாஹ்வுக்கு சமமாக கருதினார்களோ, தாலிது சலாசா மூன்று கடவுளில் ஒரு கடவுள் என்று சொன்னார்களோ அப்படி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்களோ அப்படி சொன்னார்கள். இதை தவிர நீங்கள் என்னவெல்லாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடினாலும் அது கம்மிதான். என்னவெல்லாம் செய்ய முடியும் பெருமானாருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக, பெருமானாருடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காக நீ என்ன செய்தாலும் அது கம்மிதான். ஏன் அல்லாஹ் சொல்றான், அப்படின்னு சில பேர் சொல்லுகிறார்கள், இந்த பள்ளிவாசலை என்று லைட் போட்டு அலங்காரம் செய்தார்கள். இந்த லைட் வேஸ்ட் ஆனது. இந்த லைட் எதுக்கு? இதுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு 1000 ரூபாயை கொண்டு போய், இதுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு 5000 ரூபாய் வீடாவுடைய பள்ளிவாசல் அலங்காரத்துக்கு கொடுக்கக்கூடிய கொண்டு போய் ஒரு ஏழை கொம்பு கொடுக்கலாமே, பசியால் வாழக்கூடிய ஏழைகள் கொடுக்கலாமே என்றெல்லாம் சிலர் கூறுகிறார்கள்.
என்று சிலர் நினைக்கலாம். அதாவது இதுக்கு போய் காசு செலவு பண்றாங்களே அப்படி. அன்பர்களே, அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியப்படுத்துங்கள் என்று. பெருமானாரை கண்ணியப்படுத்துவதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, எவ்வளவெல்லாம் செலவு செய்கிறாயோ ஒன்றுக்கு பல ஆயிரமாக அல்லாஹ் திருப்பி கொடுக்கும். இப்ப வந்தவுடன் தலைவர் அவர்கள் ஒரு போர்வை போர்த்தி கண்ணியப்படுத்தினார், பொன்னாடை என்று போர்த்தினார். இப்ப நீங்க நினைக்கலாம் அது 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், அந்த 100 ரூபாய் வேஸ்ட் தானே? வேஸ்ட் அல்ல அன்பர்களே. உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் எண்ணத்திலே என்ன செலவு செய்கிறார்களோ அது அந்த உலமாக்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது. ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் சொல்கிறார், பெருமானார் சொன்னாங்க, இன்னமின் இஜ்லாலில்லாஹி தஆலா இஜ்லாலி ஆமில் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர்களை நீ கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது என்றார். அப்ப நான் உலமாக்களை கண்ணியப்படுத்துகிறேன் என்று கூறி ஒரு சார்பை போர்த்தினாலோ, ஒரு பேனா அவர்களுக்கு நீ வாங்கி கொடுத்தாலோ, அவர்கள் வீட்டிலே அழைத்து உன்னால் முடிந்தாலோ உணவளித்தாலோ நீ அல்லாஹ்வை கண்ணியப்படுத்து, அல்லாஹ்வுக்கு கொடுப்பதாக எண்ணிக்கொள். பெருமானார் சொன்னாங்க, நீ ஆலிமுக்கு என்னவெல்லாம் செய்யறியோ அல்லாஹ்வுக்கு செய்யணும். நீ ஆலிமுக்கு 50 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் கொடுத்தது, ஆலிமுக்கு நீ கூப்பிட்டு அவர்களுக்கு வீட்டில் விருந்து கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது, ஆலிமுக்கு ஒரு கைதி வாங்கி கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது. இன்னமின் இஜ்லாலில்லாஹி தஆலா இஜ்லாலி ஆமில் குர்ஆன், குர்ஆனை தங்கள் நெஞ்சங்களிலே சுமந்த அந்த உலமாக்களை நீ கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது. நண்பர்களே, அப்படி இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதை அல்லாஹ் நம்ம மேல் கடமையாக்கி விட்டான். என்ன உங்களால் முடியுமோ, உங்கள் பணம் காசுகளை செலவு செய்ய முடியுமோ, உங்கள் வீடுகளை அலங்காரம் செய்து ஏன் ரசூலுல்லாஹை கண்ணியப்படுத்தி என்று சொல்லுங்கள், அல்லாஹ் சந்தோஷப்படுறான். யாரோ வயிறு எறிவார்கள், பெருமானாரை பிடிக்காதவர்கள் வயிறு எறிவார்கள், அவர்கள் வயிறு எரிந்தவர்கள் வயிறு எரிந்து விட்டு போகட்டும், நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்துங்கள், பள்ளிவாசல்களை 12 நாட்களும் அலங்காரம் செய்யுங்கள், பள்ளிவாசலை மௌலூத் ஷரீஃப் நடத்துங்கள், பெருமானாரை புகழுங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் கொடியேற்றுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி என்ன செய்யாலும் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். நண்பர்களே, வைன்ன மின் இஜ்லாலில்லாஹி தஆலா இஜ்லாலி ஹாமில் குர்ஆன் இந்த ஹதீஸ் அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அப்ப அன்பர்களே, ஏன் நான் சொல்றேன்னு கேட்டா, சிலர் இன்றைக்கு பெருமானாரை புகழ் பாடுவதற்கு அவசியம் என்ன இருக்கிறது? பெருமானாரை பள்ளிவாசலை வைத்து என்ன புகழ் பாட வேண்டும்? பள்ளிவாசல் அல்லாஹ்வை தொழுவதற்காக வேண்டி அல்லவா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பெருமானாரை பற்றி புகழ் பாட வேண்டுமா? மௌலூத் ஷரீஃப் எல்லாம் ஓத வேண்டுமா? இங்கே சீருணி பகர வேண்டுமா? தபுருக்கு வழங்க வேண்டுமா? இங்கே உணவு கொடுக்க வேண்டுமா? இதற்காக வேண்டிய பள்ளிவாசல் என்று கேட்கிறார்கள். நண்பர்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து மௌலூத் ஷரீஃப் பெருமானுடைய புகழ் பாக்கள் படித்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸிலே வருகிறது, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானாரை புகழ்ந்து படிக்கக்கூடிய கவிஞர்கள் 4-5 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கிறார். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கஅப் பின் ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற கவிஞர்கள் பெருமானாரை புகழ்ந்து பாடல் படிப்பார்கள். ரசூலுல்லாஹ் ரொம்ப ரசித்து கேட்பாங்க. ஏனென்றால் பெருமானாரை புகழ்ந்து படிக்கிற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை கூறி எதிரிகளில் உண்டான கவிஞர்கள் பெருமானாரை குறை கூறி கவிதை படிப்பார்கள். அதற்கு பதில் சொல்லி பெருமானுடைய உயர்வை பேசி பெருமானை குறை கூறுபவர்களை திட்டி பெருமானாருடைய உயர்வை பயான் செய்து இவர்கள் பேசுவார். பெருமானார் சொன்னார், நல்லா சொல்லுங்கள் ஹஸ்ஸான், நாம் ஈட்டியால் எறிவதை விட, அம்பால் ஈட்டியால் வாளால் பதில் சொல்வதை விட இந்த வார்த்தையில் அவர்கள் ரொம்ப பாதிப்பை உண்டாகும். பாருங்க, அந்த காலத்தில் எத்தனை ஈட்டிகள் எரிந்திருப்பார்கள், அந்த ஈட்டிலாம் காணாம போயிடுச்சு, அந்த புண்ணெல்லாம் காணாம போயிடும். ஆனால் எதிரிகளை திட்டி பெருமானாரை புகழ்ந்து ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எழுதிய கவிதைகள் இன்ன வரைக்கும் வாடும். இன்ன வரைக்கும் அந்த கவிதைகள் இருக்கின்றது. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை புகழ்ந்து படிக்கிறார்கள், புகழ்கிறார்கள். சொல்லுகிறார் ஒரு கட்டத்திலே, மாயின் மதஅத்து முஹம்மதன் பி மகாரதி, என் சொல்லால் நான் பெருமானாரை புகழ்ந்ததாக நீங்கள் எண்ண வேண்டாம், வலாகின் மதஅத் மகாரதி பி முஹம்மதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்த காரணத்தினால் என் சொல் உயர்ந்து விட்டது என்று சொன்னார். பெருமானாரை எங்கே புகழ்கிறோமோ அந்த மஜ்லிஸ் தான் உயர்வு பெறும். நண்பர்களே, நாம் புகழ்ந்தால் பெருமானாருக்கு உயர்வு என்று நினைக்க வேண்டாம். இந்த பள்ளிவாசலில் இன்று உட்கார்ந்து நம்ம மஸ்ஜிதிலே
பெருமானாரை புகழ்ந்தால் பெருமானாருடைய அந்தஸ்து மேலே சென்று விடுமா? இல்லை, பெருமானாரை புகழ்ந்தால் நம் பள்ளிவாசலுடைய அந்தஸ்து மேலே செல்லும். இங்கே கலந்து கொண்டவருடைய அந்தஸ்து மேலே செல்லும். இங்கே பேசியவருடைய அந்தஸ்து மேலே செல்லும். இங்கே உட்கார்ந்து கேட்டவருடைய அந்தஸ்து மேலே செல்லும். இதற்காக சாயா வழங்கியவர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்ணியப்படுத்தியுடைய அந்தஸ்து மேலே செல்லுடைய. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அந்தஸ்து மேலே போடுச்சிருக்க. அது ஹஸான் பின் சாபித் சொல்றாங்க, மாயின் மதஹது முஹம்மதன் பி மகாலதி லாக்கின் மதஹது மகாலதி பி முஹம்மதி. பெருமானாரை கொண்டு இன்னும் சொற்கள் தான் உயர்வடைந்தன என்று சொல்றாங்க. அந்த ஹஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை புகழ்வதற்காக பள்ளிக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, எப்படி பள்ளிவாசலிலே இமாம் பயான் செய்வதற்காக வேண்டி குதுபாவை நிகழ்த்துவதற்காக வேண்டி மிம்பர் அமைக்கப்பட்டிருக்கிறதோ, உயர்மாக நின்று மக்களுக்கு பேசினால் எல்லாருக்கும் தெரியும் என்று மிம்பர் அமைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்ற ஒரு மிம்பரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அமைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அமைத்து இங்கே ஏறி நின்று படியுங்கள். அப்ப அன்பர்களே, பள்ளிவாசலில் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய மத்தஹல் பாரில் ரிவாயத் என்று சொல்கிறார்கள், அஷ்ஷாரு ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலில் உட்கார்ந்து பெருமானாரை புகழ்ந்து படிக்குதல் என்பதற்கு ஆதாரம் என்று தலைப்பின் கீழே எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பள்ளிவாசலுக்கு உள்ளே அழைத்து வெளிப்பள்ளியில் உள்பள்ளியில் வாசலிலே வைத்து தனியாக ஒரு மேடை அமைத்து கொடுத்து இந்த மேடையிலே அமர்ந்து புகழுங்கள் என்று சொன்னார்கள். அன்பர்களே, சில ஊர்களிலே வெளிப்பள்ளி வாசலில் வைத்து மௌலூத் ஷரீஃப் ஓதுகிறார்கள். அதுவும் பிதஅத் தான். மௌலூத் ஓதுவது பிதஅத் அல்ல, நீ வெளிப்பள்ளியில வச்சு ஓதுறது பிதஅத். பெருமானார் ஸல்லல்லாஹு காட்டி கொடுத்தது என்ன தெரியுமா? உள்பள்ளியில வைத்து அதற்கென்று ஒரு மேடை அமைக்கணும். ஓதக்கூடிய சாதாரணமானவர்கள் அல்ல, ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்து அதில் உட்கார்ந்து பெருமானாரை புகழ்வது தான் சுன்னத். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க, சஹீஹான ஹதீஸ் இது. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலஅ லி ஹஸான் பின் சாபித் மிம்பரன் ஃபில் மஸ்ஜிதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே ஒரு மிம்பரை தனியாக ஏற்படுத்தி ஹஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். தனியாக ஒரு மிம்பரை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து அதில் நின்று நீங்கள் பயான் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச சுன்னத்தை நாம் செய்வது நம் மேல் சுன்னத். அது நாம் செய்ய வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் உள் பள்ளியிலே வைத்து பெருமானாரின் புகழை பாடுங்கள். ரசூலுல்லாஹை புகழக்கூடிய கவிதைகளை ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் பாட வேண்டும். எந்த பள்ளியிலே பெருமானாரின் புகழை பாடவில்லையோ, மௌலூத் ஷரீஃப் ஓதவில்லையோ, புகழ் பாடல் படிக்கவில்லையோ, அது மஸ்ஜிதுன் நபவியுடைய பரக்கத்து இல்லாமல் போச்சு. இந்த பள்ளிவாசல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுடைய பரக்கத்து இல்லாமல் போயிடுச்சு. பெருமானுடைய பள்ளியாக இருந்தால், மஸ்ஜிதுன் நபவியாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த பள்ளியை பின்பற்றிய பள்ளிவாசலாக இருந்தால் மௌலூத் ஷரீஃப் ஓத வேண்டும், பெருமானாரை புகழ்ந்து பாடல் படிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் பாடல் படிக்கிற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அய்யித் ஹஸ்ஸான் பிரூஹில் குதுஸி கமா நாஃபஹ அன் நபியி. யா அல்லாஹ், எப்படி ஹஸ்ஸான் உன் நபியின் மீது ஏற்பட்ட சொல்லப்பட்ட பழியை துடைத்து பெருமானார் புகழை நிலைநாட்டுகிறாரோ, அதே போன்று நீ அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு உதவி செய்வாயாக. எதனால் வரை என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, மா நாஃபஹன் நபி, நபியை எதனால் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அது நாள் வரை அவரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு நீ உதவி செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். அன்பர்களே, யாரெல்லாம் இந்த பள்ளியிலே அமர்ந்து பெருமானாரை புகழ்ந்து பாடல் படிக்கிறார்கள், யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பயான் செய்கிறார்களோ, யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஸலவாத் சொல்கிறார்களோ, அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உதவி ஏற்பட்டு விடுகிறது. பெருமானார் சொன்னார்கள்,
ஜிப்ரீலை அனுப்பி அவருக்கு உதவி செய்வாயாக. அப்ப அன்பர்களே, பயான் மௌலூத் ஷரீஃப் ஓதுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்வதும் கண்ணியம் செய்வதும் அவருக்கு மரியாதை கொடுப்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறையாக இருக்கிறது பெரியார்கள். அதில் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேடை ஏறி நின்று கொண்டு பெருமானாரை புகழ்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. வஹஸனு மின்க லம் தரகத்து ஐனா, ஹஸ்ஸான் பின் சாபித் புகழ்றாங்க. வஹஸனு மின்க, உங்களை விட அழகான ஒருவரை லம் தரகத்து ஐனா, உலகிலே எந்த கண்களும் பார்த்ததில்லை யா ரசூலுல்லாஹ். யா ரசூலுல்லாஹ், உங்க சுந்தர வதனம் எப்படி இருக்குமோ என்று படிக்கிறாங்களே, அந்த மாதிரி உங்கள் திருமுகத்தை போன்ற உலகிலே யாரும் இதுவரை யாரும் பார்த்ததே. وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنَا وَأَجْمَلُ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ, உங்களை போன்ற பேரழகை உடையவர்களை உலகிலே எந்த பெண்களும் பெற்றெடுத்ததும் கிடையாது யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க. உங்களை போல யாருமே இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல பெருமானார் கேட்டு பார்க்கிறாங்க சொல்லுகிறார்கள். புன்முறுவலோடு பெருமானார் கேட்கிறார்கள். பெருமானார் போன்று படிக்கிறார்கள். குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபின், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மௌலூத் ஷரீஃப். வஹஸனு மின்க லம் தரகத்து ஐனா வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. يا رسول الله, எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமானவர்களாக, மின் குல்லி ஐபின், எந்த குறையுமே இல்லாத பரிசுத்தவானாக அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். அதாவது நீங்கள் விரும்பிய அமைப்பிலே படைக்கப்பட்டவரை போன்று உங்கள் விருப்பத்துக்கு உட்பட்டு அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் யா ரசூலல்லாஹ் என்று பெருமானாரை பற்றி மௌலூத் ஷரீஃப் ஓதுகிறார்கள். நண்பர்களே, பெருமானார் துஆ செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸ்ஸான் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வருவதற்கு செய்தார். கண்ணியமிக்கவர்களே, பெருமானாரை யாரெல்லாம் புகழ்கிறார்களோ, மனதிலே அணுவளவு கண்ணியம் செய்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா கடன்காரன் அல்ல. நீங்கள் என்ன செலவு செய்கிறீர்களோ அது அந்த ஒன்றுக்கு பகரம் பல நூறாக அல்லாஹ் கொடுப்பார். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு நாம் ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊர்ல இதே மாதிரி ஒரு மீலாது விழாவில் பயான் செஞ்சோம். பள்ளிவாசல்களில் நீங்கள் பெருமானாரை புகழ்ந்து பாடல் படிக்கிறீர்கள், அது மட்டும் கட்டார். ஒவ்வொரு வீடுகளிலும் கொடியது பெருமானாரை புகழுக்காக என்ன செய்ய முடியுமோ செய்யும். என் ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்காக கொடியேற்றுகிறேன். என் பெருமானாரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நான் என் வீட்டில் மௌலூத் ஷரீஃப் ஓதுகிறேன் என்று உலமாக்களை அழைத்து வீட்டில் அனைவரும் சேர்ந்து மௌலூத் ஓதுகிறேன். கந்தூரி நடத்துங்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு சோறாக்கி போடுங்க, கந்தூரி நடத்துங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமா பரக்கத் செய்வாங்க. இது இந்த மஜ்லிஸ்ல வந்திருக்கிறாங்க என்னுடைய அன்பு நேசர் முபாரக் அண்ணன் வந்திருக்கு. அண்ணன் நான் முபாரக் அண்ணன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சொன்னேன், நீங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர்ல மௌலூத் ஷரீஃப் ஓதி கந்தூரி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அல்லாஹ் கிருபையில முதல் வருஷம் ஒரு 50 பேர் 60 பேருக்கு சோறாக்கி ஊர் மக்களுக்கு எல்லாம் கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்தநாள் வருகிறது, பெருமானாரை கண்ணியப்படுத்துவதற்காக நான் செய்கிறேன். திருவருப்பூர் தான் அவங்க வீடு இருக்கு, அவங்க செஞ்சாங்க. ரொம்ப அதுக்கு பின்னாடி வியாபாரம் நல்லா பரக்கத் செஞ்சான். உடல் பரக்கத் நல்லா குடும்பத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தின்னு சொல்லி அடுத்த வருஷம் அல்லாஹ் கிருபையில 500 பேருக்கு ஆக்கிட்டான். 3ஆவது வருஷம் எவ்வளவு வச்சு 500 பேர் 3ஆவது வருஷம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் 1000 பேர் செய்வாங்க. அல்லாஹ் தஆலா அப்படி பெருமானாருடைய பேர்ல கொடுத்தா அது கடன் அல்ல, அல்லாஹ் தஆலா ஒண்ணுக்கு பலதாக அல்லாஹ் எங்களை செய்ய வைக்கிறான். இன்னும் நிறைய பேருக்கு அல்லாஹ் தஆலா அடுத்த வருஷங்கள் செய்யக்கூடிய பாக்கியை கொடுக்குறான்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஊருக்கு போயிருந்த மதுக்கூர் தம்பி பணியாற்றக்கூடிய ஊர்ல, அந்த ஊர்ல சொன்னோம், நீங்களும் இதே மாதிரி ஒரு வீட்டையும் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு ஒவ்வொரு வீடுகளிலும் மௌலூத் ஷரீஃப்கள் ஓதி இன்றைக்கு அதற்குள்ள சொல்லி காமிச்சாங்க. மௌலூத் பள்ளிவாசல் மதரசாக்கள்ல ஓதுறோம். வரக்கூடிய எல்லாம் அந்த பரக்கத்தை பெற்றுக்கொண்ட பின்னாடி ஒவ்வொருத்தரும் நான் இன்றைக்கு ஓதக்கூடிய 100 மாணவர்களுக்கு பிஸ்கட் வாங்கி தரோம், நாங்க அது வாங்கிக்கிறோம் இது வாங்கிக்கிறோம்னு கூஞ்சிருது. அதுல கடைசி 12வது அன்னைக்கு மௌலூத் ஷரீஃப் ஓதும்போது வரக்கூடிய 100 மாணவர்களும் கட்ட பை ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவ்வளவு சீர்மை வருகிறது. ஒவ்வொருவரும் அவ்வளவு சாமான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போற அளவுக்கு எல்லாம் பிஸ்கட் என்ன, பழங்கள் என்ன, ஜூஸ் என்ன, அது என்ன,
பிரியாணி கொட்டேன்னா கந்த கொட்டை அல்லாஹ் கொண்டு கொடுக்குறான். ஏன் அந்த மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக நாம் என்ன கொடுக்கிறோமோ ஒன்றுக்கு 100ஆக அல்லாஹ் கொடுக்கிறான். பெருமானாரை கண்ணியப்படுத்தி வீடுகளில் மௌலூத் ஓதுகிற பொழுது வீட்டுடைய முசீபத்துகள் போகிறது, வியாதிகள் நீங்குகிறது, கவலைகள் நீங்குகிறது, கஷ்டங்கள் நீங்கி போகிறது, பரக்காத்துகள் கொட்டுகிறது, வியாபாரத்தை பரக்கத்து வருது, தொழில் துறையில பரக்கத்து வருது, விவசாயத்துல பரக்கத்து வருது என்று அவர்கள் பார்க்கிறார்கள், செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இன்ஷா அல்லாஹ் தஆலா ரபியுல் போன வருஷம் ஒவ்வொருவரும் கட்டப்பை ஒவ்வொரு மாணவர்களும் 100 பேர் மாணவர்கள் வந்தார்கள். அவ்வளவு பேரும் பை நிறைய வீடுகளுக்கு தபுரு கொண்டு செல்லக்கூடிய நிலை. இன்னொரு செய்தி சொன்னாங்க, எந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள், ஒரு கிராமம் தான் அது, அந்த ஊர் மக்கள் எந்த அளவு அந்த மௌலூதை கண்ணியப்படுத்தி அவரை சேர்ந்து கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னா, அந்த பிஸ்கட்டை வாங்கி நாங்கள் அடுக்கி வச்சுக்கிறோம் பீரோல. ஒரு வருஷத்துக்கெல்லாம் எங்க மாணவர்களுக்கு டீ பிஸ்கட் கொடுக்க உதவுதான். உண்மையில உட்காந்துருக்காங்க, அது உங்க பள்ளிவாசல் ஓன உஸ்தாத் தான். அவங்க சொன்னா அவங்க மதரசா நடக்குதுங்க, ஷம்சுல் ஆரிஃபின் அரபிக் கல்லூரின்னு. அரபிக் கல்லூரி 10 மாணவர் ஓதுறாங்க. டெய்லி காலையில மாலையில சாயா கொடுப்பாங்க, அதுக்கு பிஸ்கட் கொடுப்பாங்க. இந்த ரபியுல் அவ்வல்ல கொடுக்கக்கூடிய பிஸ்கட் அவ்வளவு சேர்ந்துருது எங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் பெருமானாருடைய முகப்பத்துல காதல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது வருஷமெல்லாம் நாங்க வைத்துக் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்க மாணவர்களுக்கு சொன்னார்கள் என்றால் அந்த மக்கள் எவ்வளவு அனுபவித்திருப்பார்கள். அப்ப இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளில் உங்களுக்காக என்ன முடியுமோ ஒரு 1/2 கிலோ கோழிக்கறி வாங்கி 2 பேருக்கு சோறாக்கி வீட்டுல கூப்பிட்டு பெருமானார் பேருக்கு நான் விருந்து கொடுக்குறேன்னு கொடுத்து பாருங்க. எந்த நியத்துல நீங்க கொடுக்குறீங்களோ அல்லாஹ் தஆலா நீ ரசூலை கண்ணியப்படுத்துவதை நம்மேல் கடமையாக்கி அல்லாஹ் தஆலா பெருமானாரை கண்ணியப்படுத்தியதற்காக வேண்டி உங்களை கண்ணியப்படுத்துறானா இல்லையாப்பா? பெருமானாரை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான். பெருமானாரை கேவலப்படுத்தினா அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவான். இதுதான் வாக்கியம். விஷயத்தை விளக்கி சுருக்கம். பெருமானாரை அசிங்கப்படுத்தின, அசிங்கமான வார்த்தை கொண்டு பெருமானாரை பேசின, ஊர் உலகமே காரி துப்புரமா உன்னை கேவலப்படுத்தியே தீர்வான் அல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒரு மனிதர் இருக்கார், வலீத் இப்னு முகைரான் பேர் இருக்கார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்லி தெரிவதுதான் அவருடைய வேலை. ஒரு கட்டத்தில் பெருமானாரை பற்றி தவறான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டார். பெருமானார் ஒன்றும் சொல்ல மாட்டார், அவங்க உயர்ந்த குணம் அல்லவா ஒன்றும் சொல்ல. என்ன சொன்னாரு, பெருமானாரை மஜ்னூன் பைத்தியம் பிடிச்சு அலையறாருன்னு சொல்லிட்டார். சின்ன வார்த்தை நினைக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனசு ஒரு கஷ்டப்படும். கல்லடி பெற்று சொல்லடி பெற்று முள்ளில் நடக்க வைத்து இந்த மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால், கலிமாவுடைய ஓதத்தை சொன்னால் பைத்தியம் என்று பட்டம் கட்டுகிறார்கள். பைத்தியம் என்று பெருமானாரை சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பதில் சொல்லல. அல்லாஹ் கோபம் வந்துச்சு. சொன்னாங்க வலா நீ அல்லாஹ் குர்ஆனில் நூன் வல் கலமி வமா யஸ்குரூன் மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன். நபியே அல்லாஹ்வுடைய அருளால் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய ஃபضல கொண்டு அருளை கொண்டு நீங்கள் பைத்தியக்காரன் அல்ல, நீங்க பைத்தியம் இல்லை நபியே. மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன் வ இன்னலக லஅஜ்ரன் கைர மம்னூன். உங்களுக்கு அளவில்லாத கூலி இருக்கிறது அல்லாஹ் இடத்திலே. பைத்தியக்காரனுக்கு கூலி கிடைக்காது, அவன் செயல்கள் மதிப்பற்றது. நீங்கள் பைத்தியக்காரன் அல்ல, நீங்கள் மிக உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள். உலகத்திலே யாருக்கும் இல்லாத உயர்ந்த குணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்களும் பார்ப்பீர்கள், அவர்களும் பார்ப்பார்கள். எவனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு, எவன் பைத்தியக்காரன் என்று நீங்களும் பார்ப்பீர்கள், அவர்களும் பார்ப்பார்கள். நபியே ரசூலுல்லாஹ் ஒரு பைத்தியம் சொன்னோன்னு அல்லாஹ் அந்த கோபம் பாருங்க. நான் சொல்றேன், நீங்களும் பார்ப்பீங்க, அவங்களும் பார்ப்பாங்க. எவன் பைத்தியம் முடிச்சு அலையறான்னு நீங்க பார்ப்பீங்க. நபியே இன்ன ரப்பக வஅலம் பிமன் ضل عن سبيله. தன் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வழிகட்ட மூதேவி யார் என்பதை அல்லாஹ் அறிகிறான். 2 பட்டம் வச்சுங்களா, வந்து பைத்தியம் ஒரு பட்டம், வழிகட்டவன் ஒரு பட்டம். வஅலம் பில் முஹ்ததீன், வழி நேர் வழி பெற்றவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா அறிகிறான். வலா துதில் முகல்லிமின், அந்த பொய்யர்களை நபியை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவங்க பேச்சை கேட்காதீங்க நபியே. 3வது பட்டம் கொடுத்தானா யாருக்கு? இந்த வலீது என்ன பட்டம் கொடுத்தா? பொய்யன் என்று பட்டம். வத்து லவ் துதிஹினு ஃபயுதிஹினூன் வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீன். ஹல்லாஃபின் வீணாலும் போய் சத்தியம் செய்வார். மஹீன் ஆக கேவலமான பிறவி. ஹல்லாஃபின் மஹீன் ஹம்மாஸின் மஷ்ஷாயின் பினமீன், மக்களை குறை சொல்லி திரிபவன், கோல் சொல்லி மக்களுக்கு மத்தியில் உலகி செல்பவன். மன்னாஇல் கைர், மக்கள் நல்ல வேலை செய்ய விடாம தடுக்கிறவன். ஊரில் நடக்கிற நல்ல வேலையை தடுக்கிறதுக்கே சில பேர் பிறந்திருப்பான். இவனும் பாத்தியா ஓத மாட்டான், அடுத்தவங்க கெடுப்பான்.
ஒரு மொழி சொல்லி போதும் பண்ணான், இன்னொருத்த போதும் கெடுப்பான். அந்த புத்தி இங்கே இந்த வழியிலிருந்து வந்தது. மன்னா இல்லை கயிறு, மக்கள் நல்ல செய்தி தானும் கெடுத்து மற்றவர்கள் கெடுக்கக்கூடிய சைத்தான் அவன். மன்னா இல்லை கயிறு முஹ்ததின் அதீம், வரம்பு மீறிய மாபெரும் பாவி. முஹ்தத் வரம்பு மீறியவன், அதீம் மாபெரும் பாவி. உதுல் ஆக கீழ் பிறவி, கீழ் புத்தி உள்ளவன். பாஜதாலுக்கு எது 15 திட்டாங்க. அவன் திட்டது ஒண்ணு, எல்லாத்துல 15 திட்டு கடைசியா சொல்றான். இத்தனைக்கும் பின்னாடி பாஜதாலிக்க சனி, அவன் நல்ல குடி பிறந்தவன் அல்ல. கடைசியா நல்ல அம்மா அத்தாவுக்கு ஒழுங்கா பிறந்திருந்தாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குறை சொல்ல மாட்டான். பெருமானாரை கண்ணியப்படுத்து, படுத்தாம போ, சும்மா வீட்டு நீ திண்டு சாவு, நீ சம்பாதிச்சல நீயே திண்டு, ஒன்று ஓதாம போ, கந்தூரி செய்தி மற்றவங்க சோறு போடாம போ. ஆனா இது தேவையா? ரசூலுல்லாஹ் போகணும் என்ன அவசியம் இருக்கு? வெளிமா சொன்னா முடிஞ்சு போச்சு. குர்ஆன் கொண்டு கொடுத்தாலும் வாங்கியாச்சு. பெருமானாரை புகழவும் என்ன கட்டாயம் இருக்கு? இவன் அல்லாஹ்வுக்கே அறிவுரை சொல்லுவான். பெருமானாரை ஈமான் கொள்ளுங்கள், பெருமானாரை கண்ணியப்படுத்துங்க அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கான். நம்ம ஈமான் கொண்டா போது கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றானே வலீதுடைய பிள்ளைங்க. இத்தனை திட்டி கடைசி அல்லாஹ் பாஜதாலுக்கு இதற்கெல்லாம் பின்னாடி சொல்லுகிறேன், அவனை ஈனப்பிறவிட்டான். அவன் நல்ல குடியில பிறந்தவன் இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரு அப்பனுக்கு பிறக்கலன்னு அர்த்தம் சொல்லிட்டான். அல்லாவே சொல்லிட்டான் குர்ஆன்ல, உத்துல்லி பாஜதாலிக சனி. எத்தனை திட்டு பாத்தீங்களா? வரிசையா அல்லாஹ் சொல்றான் அவர்களை மஃப்தூன், பைத்தியம் முடிச்சவன், முதலில் வழிகட்டவன், ஹல்லாஃபு மஹீன் ஹம்மாஸ் மஷாமினி மன்னாயில் கைர் முஅத்தத் அதீம் உதுல். 10 திட்டி கடைசியா சொல்றான் கேவலமான பிறவி. வலி யோசிச்சான். அல்லாஹ் 10 திட்டுனா 10மே கரெக்ட் தான். ஒரு டைம் தடியன்னு நல்லா சொல்லிருக்கான். கடைசியா அவர் சொன்ன ஒப்படம் பிறந்தவன் கிடையாதுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்னா அது பொய்யா இருக்காது. அவன் காஃபிர் தான். ஆனா சொன்னது அல்லாஹ் ரசூல் சொன்னா அவன் பொய் சொல்ல மாட்டாங்க. நேரா வாழை உருவி அம்மா கழுத்துல வச்சுட்டான். உண்மையை சொல்லு, எங்க அப்பனுக்கு தான் நான் பிறந்தேன், அப்பனுக்கு பொருட்கள் வந்துருக்கு, நீ சொல்லு, நான் யாரை என்னை அப்பன்னு சொல்றேன்னு அவன் தான் என் அப்பனா, உண்மை சொல்லு, ஒரே விஷயம் விடுவேன், மாறி சொன்னேன்னு சொன்னான். அம்மா கழுத்து கத்தி வச்சுட்டான். அம்மா அழுது சொன்னா தம்பி கத்தி எடுத்து சொல்லிடுவேன், நீங்க அப்பனுக்கு பிறக்கல, மாடு மேய்க்கிறவனுக்கு பிறந்தவங்க, உண்மை சொல்லி இன்னைக்கு சொல்ற கேட்டுக்கோ, நீ அப்பனுக்கு பிறந்தவங்க, இது வரைக்கும் அப்பனுக்கும் தெரியாது, நீ மாடு மேய்க்கிறானே அவன்கிட்ட பழகின கொஞ்ச நாள், அவனுக்கு பிறந்தவங்க, ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி அவனுக்கு இந்த குரான் சொல்லு. அப்ப நல்லா விளங்கிங்க. ஊரிலே சில பேர் இருப்பாங்க, அவங்க சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, அமைதியா போயிடுவாங்க, அது அவனாச்சு அல்லாவாச்சு. ஒரு சில பேர் இருப்பாங்க நல்ல காரியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் இருப்பான் நல்ல காரியம் செய்யறவனையும் கெடுத்துட்டு இருப்பான். இந்த குர்ஆனின்படி இத்தனை தீய ரசூலுல்லாஹ்வை யாராவது குறை சொன்னால், பெருமானாருடைய அந்தஸ்துக்கு மாற்றமாக யாராவது பேசினால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை தடுத்தால், நிச்சயமா அவனுடைய பிறப்புல இங்க எங்கேயோ ஒரு லைன்ல கிராஷ் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி செய்வாங்க. நான் சொல்லலைங்க, நான் சொன்னா தப்பா நினைக்கிறோம், இந்த மாதிரி அது தப்பா திட்டுறாங்க, அல்லாஹ் சொன்னான். இவ்வளவு திட்டிட்டு அல்லாஹ் சொன்னா அவன் கிராஸ்ல போறான். உத்துல்லிம் பஅததாலிக சனி, நேரா ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் எவனும் இவ்வளவு ஞானங்களை கொடுத்த, ஒரு சொர்க்கத்துக்கு செல்வதற்கு பாடுபடக்கூடிய, நரகத்தை விட்டு காப்பாற்றிய பெருமானார் ஏன் புகழணும்னு கேட்கிறேன். ஒரு எம்பி சீட்டு கொடுத்தா, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா, கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா, பிளாஷ் பேக் வச்சு இதய தெய்வம் ஏற்றாங்க. அவனுக்கு கடவுள் அந்தஸ்து கொண்டு போயிடுறாமா? ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா போதும், அவனுக்கு கடவுளே அப்படிங்கிறானுமா? உலகத்தில் வாழும் கடவுளே, உன்னை வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் மேல பிறந்த நாள் வாழ்த்து பதிக்கிறாங்க. ஒரு கவுன்சிலர் சீட்டு கடை நரகவாசிக்கு போயிட்டு சொர்க்கவாசியாக முகமது ரசூலுல்லாஹி இருக்காங்க. என்ன வாங்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? मैं सजाता था सरकार की महफिल, मैं बेअमल था, गुनहगार था और बेअमल था, मुस्तफा ने मुझे जन्नती कर दिया था. ஒன்னும் बेअमल अमल இல்லாதவனா இருந்தேன். इस करम को करूं शुक्र कैसे अदा, जो करम मुझ पे मेरे नबी कर दिया. நபி என்ன செஞ்ச அந்த கரம், எம்மேல் செஞ்ச அந்த அருளுக்கு எப்படி நன்றி செலுத்துவேன்? ஒரு எம்பி சீட்டு கொடுத்து நன்றி செலுத்துறடி, ஒரு முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமாக ஆக்கி ஈமான கொடுத்து குர்ஆனை கொடுத்தாங்களே, இதுக்கு என்ன நன்றி செலுத்தி ஆக முடியும்? அவர்களை புகழ்ந்து ஒரு பாட்டு படித்தால், அவர்களுக்காக கந்தூரி செலுத்தினால், அவர்களுக்காக வேண்டி நான் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தால், ஒரு மீலாது விழா வைத்தால் உனக்கு எரியுது. வந்து வைத்தினர் வலீதுடைய பிள்ளைகளுக்கு தான் எரியுது, அபூஜஹலுடைய பிள்ளைகளுக்கு தான் எரியும்.
அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன கேவலமாக சொன்னா பாத்தீங்களா? அவர்கள் இத்தனை திட்டு அல்லாஹ் திட்டி முடித்து விட்டு நல்ல குடியில் பிரயோஜனம் இல்லை. அப்ப அன்பர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு படிக்கிறார்கள். இன்னும் படித்தார்கள், வ தம்மல் இலாஹு அல்-இஸ்மன் நபி யஸ்மிஹி. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு மேடை அமைத்து கொடுத்தார்கள். அங்கிருந்து படிக்கிறார்கள், வ தம்மல் இலாஹு இஸ்மன் நபி யஸ்மிஹி இதா قال في الخمس المؤذن اشهد. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நபி எங்கேயும் தன்னை விட்டு பிரிக்க விரும்பவே இல்லை. முஅத்தின் 5 நேர தொழுகையிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அங்கேயே அல்லாஹ் தஆலா பெருமானுடைய பெயரை சேர்த்து வைத்து விட்டார். அங்கோ என்னுடைய பேரோடு நபியுடைய பெயரையும் சேர்த்து சொல்லுங்கள். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சேர்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியை பிரிக்கவே அல்லாஹ் தஆலா விரும்பவில்லை. வஷக்கலஹு மின் இஸ்மிஹி லிஜல்லிஹு. பெருமானாரை கண்ணியப்படுத்துவதற்காக தன் பெயரில் இருந்தும் ஒரு பெயரை உருவாக்கி ரசூலுல்லாஹ் கொடுத்தார். ஃபதுல் அர்ஷி மஹ்மூதுன் வ ஹாதா முஹம்மதா. அர்ஷுடைய அல்லாஹ்வுக்கு பேர் மஹ்மூத், இவர்களுக்கு பேர் முஹம்மத். மஹ்மூத் ஆகிய அல்லாஹ் தன் பெயரில் இருந்து ஒரு பெயரை எடுத்து, மஹ்மூத் என்றாலும் புகழுக்குரியவன் அர்த்தம், இது அல்லாஹ்வுடைய பேர். முஹம்மது என்றாலும் புகழுக்குரியவர் என்று அர்த்தம், இது ரசூலுடைய பேர். தன்னுடைய பெயரில் இருந்தும் பிரித்து எடுத்து ரசூலுக்கு ஒரு பெயரை கொடுத்து விட்டான். தன் பெயரிலே ஒரு பாதியை ரசூலுக்கு கொடுத்தானே. அல்லாஹ் தஆலா பெருமானாரை எப்படி எல்லாம் கண்ணியப்படுத்தினான். இது நான் சொல்லல, யார் சொன்னது? யாரும் சொன்னது? சொல்லுங்களேன். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒருத்தர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி பெருமானாரை புகழ்ந்து கவிதை படிக்கிறார். பெருமானாருக்கு மேடை அமைத்து கொடுத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இன்ஷா அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரும் பள்ளிவாசல்ல மேடை அமைத்தோமோ இல்லையோ, பள்ளிவாசல்ல மலர்கள் கட்டி ஒவ்வொரு நாளும் மல்லிகை பூ தோரணங்கள் கட்டி எல்லோரும் உட்கார்ந்து மௌலூத் ஓதி பாருங்க, உங்க வாழ்க்கையில் என்ன பரக்கத்து வருதுன்னு பாருங்க. மேடை அமையுங்கள், பள்ளிவாசலுக்கு இல்லை ஏற்பாடு செய்யுங்கள், ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதம் வீடுகளிலும் பள்ளிகளிலும் மௌலூத் செய்து போடுங்கள். எல்லாம் அவங்க வாழ்க்கை என்ன பரக்கத்து செய்யற பாருங்க. இது மாதிரி ஒரு சஹாபி, நிறைய சஹாபாக்கள் பெருமானாரோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்துபட்டிருக்காங்க. இன்னொரு சஹாபி இருந்தாங்க, கஅப் இப்னு ஸுஹைல் அப்படின்னு பேர். கஅப் இப்னு ஸுஹைல் அவர் ஆரம்பத்தில் இஸ்லாம் ஆவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை கூறி கவிதைப்படுத்திக் கொண்டிருந்தார். பெருமானார் ரொம்ப திட்டுவார், திட்டி கவிதை படிப்பார். பெருமானார் மக்கா வெற்றிக்கு பின்னால் ஆரம்ப காலத்தில் பெருமானாருக்கு யாரெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுத்தார்களோ ஒரு சில பேரை குறிப்பிட்டு அவர்கள் எல்லாம் நீங்கள் வேலை காரியத்தை முடித்து விடுங்கள் உத்தரவு போட்டார். அது இந்த லிஸ்ட்ல, அந்த ஹிட் லிஸ்ட்ல இவர் பேர் இருக்கு. இவரையும் கண்டெடுத்த வெற்றியிருந்து உத்தரவு போட்டார். அவர் ஓடி போய் விழுந்துக்கிட்டார். ஒரு நாள் ஒரு துண்டை பொத்திட்டு மாறு வேஷத்தில் பெருமானார் முன்னாடி வந்து உட்கார்ந்தார். யார சொல்லலாம், உங்களை வாங்கினாலும் திட்டினார் இந்த கஅப் இப்னு ஸுஹைல் என்பவர். ஒருவேளை நான் அவரை உங்களிடத்தில் அழைத்து வந்து அவரும் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் அவரை மன்னித்து விடுவீர்களா கேட்டார். கருணை உள்ள பெருமானார் சொன்னார், மன்னிச்சிருவப்பா சொன்னார். நான் தான் அந்த கஅப்னு சொன்னார். வேஷம் போட்டு வந்து முன்னாடி உட்கார்ந்து கஅபை அழைத்து வந்தால் இங்க ஏற்றுக்கொள்வீர்களா யார சொல்லலாம், மன்னிச்சிருவப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார், முகத்தை கலைத்து நான் தான் யார சொல்லலாம் அந்த கஅபு உடனே மன்னிப்பு தெரிவித்து கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி பெருமானாரை புகழ்ந்து பாடல் படிக்கிறார். பானத்து சுஆது ஃபகல்பில் யூமி மஸ்கூல் இந்த பாட்டு படிச்சிட்டே வர அத படிக்கிறாரு. அகத அதைத்து ரசூலுல்லாஹி முஹத்ததிரா, நான் என் பாவங்களுக்கு பிழை பொறுப்பு தேடி பெருமானாரிடத்திலே வந்தேன். வல் உதுரு இந்த ரசூலுல்லாஹி மக்பூலு, அல்லாஹ் ரசூலிடத்திலே நீங்கள் பிழை பொறுப்பு தேடினால் அவர்கள் மன்னித்துக் கொள்வார்கள் என்று கேள்விப்பட்டு வந்தேன். பெருமானாருடைய திருமுன்னால் வந்து விட்டேன் சொல்லிவிட்டு பெருமானை புகழ்ந்து பாட்டு படிக்கிறார். நீண்ட பாடல் படிக்கிறார். பெருமானார் உட்கார்ந்து ரசித்து கேட்டே வந்தாங்க சொன்னார். ஒரு இடத்திலே படிக்கிறார், இன்னர் ரசூல லஸைஃபு யுஸ்தவாஉ பிஹி, நிச்சயமாக பெருமானார் யார் தெரியுமா, மின்னக்கூடிய அல்லாஹ்வுடைய போர் வாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னர் ரசூல லஸைஃபு யுஸ்தவாஉ பிஹி படிச்சார். அதுக்கு அடுத்து என்ன வரி வரணும் மறந்து போச்சு. அவர்தான் கவிதை எழுதுனது, அடுத்த வரி வாயில வரல. பெருமான கவனிச்சு பார்க்கறாங்க சொல்றாரு. அவர் தடுமாற அடுத்த வரி வாயில வரல. திரும்ப முதல் வரியை சொல்றாரு. பெருமான் சொல்லி கொடுக்குறாங்க, முஹன்னதும் மின் சுயூ பில்லாஹி மஸ்லூலு மூலாய
ஒரு இந்திய வாள். சொல்லுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்லூல், அல்லாஹ்வுடைய விரோதிகளுக்கு எதிராக உருவப்பட்ட வாள், உரையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட வாள், அது இந்தியாவில் செய்யப்பட்ட வாள் அப்படின்னு சொல்லுங்க என்று பெருமானார் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கவிதையில் எழுதப்பட்டு முஹன்னதுன் மின் சுயூஃபில்லாஹி, முஹன்னத் என்றால் ஹிந்த், ஹிந்த்னா இந்தியா. இந்திய வாளுக்கு அந்த வார்த்தை அவங்களுக்கு பெருமை இருக்கு. இது இந்தியாவுடைய வாள் என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் எடுத்து கொடுத்தார்கள். இது ஹதீஸ் ஷரீஃப்ல எடுத்து பாருங்க. இந்த கவிதை வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னாடி ஃபஜ்ர் தொழுகைக்கு ஹதீஸ்ல வருது, பைஹக்கி ஹதீஸ்ல வருது. ஃபஜ்ர் தொழுது விட்டு பெருமானார் அமர்ந்திருந்தார்கள். ஒரு உருவம் வந்து முன்னாடி உட்கார்ந்து கேட்டது, யாருடா யார் ரசூலுல்லாஹ், காபு வந்தால் மன்னித்துக் கொள்வீர்களா? மன்னித்துக் கொள்வேன், நான் தான் அந்த காபு என்று பெருமானார் முன்னாடி பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இந்த கவிதையை படித்தார். பெருமானார் புகழ் பாக்களை படித்தார். புகழ் பாக்கள் எங்க படிக்கணும்? பள்ளிவாசல்ல வச்சு படிக்கணும். படித்து முடித்த பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு மகிழ்ந்து தங்கள் மேல் போட்டிருந்த போர்வையை எடுத்து அவருக்கு பொத்தி விட்டார். தங்கள் போர்வையை எடுத்து பொத்தி விட்டார். அதனால இந்த கவிதைக்கு பேர் கசீதத்துல் புர்தா, பெருமானுடைய போர்வை போர்த்தப்பட்ட கசீதா என்றுதான் சஹாபாக்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் இமாம் பூசரி இமாம் அவர்கள் புர்தா ஷரீஃப் எழுதிய பின்பு அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வை போர்த்தி விட்டார்கள். அதனால இன்னைக்கு புர்தா ஷரீஃப் என்று சொன்னார். புர்தா போர்வை. புர்தா என்ற வார்த்தை என்ன அர்த்தம்? போர்வை. பெருமானார் இவர்களுக்கும் போர்வை போர்த்தார் கனவிலே. எனவே இன்னைக்கு புர்தா ஷரீஃப் என்று சொன்னால் பூசரி இமாமுடைய கவிதையை சொல்கிறோம். சஹாபாக்களிடத்திலே புர்தா ஷரீஃப் என்று சொன்னால் பானஸ் சுரால் என்ற கவிதை தான் புர்தா என்று சொல்லுவார். பெருமானார் தன்னுடைய போர்வை எடுத்து போர்த்தி விட்டார்கள். அதை கண்களிலே ஊற்றி அந்த போர்வையை கண்ணியமாக வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்லி அனுப்புறாங்க, காபே அந்த போர்வையை கொடுத்துறேன், நான் இவ்வளவு காசு தரேன், அவ்வளவு காசு தரேன். ஒரு சில பேர் சொல்றாங்க, தரவே மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். எவ்வளவோ பேர் கேட்டாங்க, இவ்வளவு காசு தரேன், இது மொத்த சொந்தம் கொடுத்துறேன். பெருமானார் கொடுத்த அந்த போர்வையை எடுக்கணும், என் வீடையே வச்சு கொடுத்துறேன். இல்ல இல்ல தரமாட்டேன். அவள் ஒப்பாந்தா போன பின்னாடி அவங்க பிள்ளைங்க கையில வந்துச்சு அந்த போர்வை. அதற்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா 20 லட்சம் தீனார்களை கொடுத்து, அந்த காலத்துல 20 லட்சம் தங்க காசு கொடுத்து அந்த போர்வையை கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. வாங்கி தங்கள் வீட்டிலே பத்திரமாக ரசூலுல்லாஹ் கைப்பட்டு பெருமானார் வாழ்த்தி கொடுத்த போர்வை. இந்த பொன்னாடை போர்த்துற பழக்கம் இப்ப வந்தது இல்லைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே வந்தாங்க. உங்களை வாழ்த்தி பொன்னாடை போர்த்துறோம் சொல்ல மாட்டீங்களா? இது இப்ப வந்த பழக்கம் இல்ல. தன்னை வாழ்த்தக்கூடியவர்களுக்கு, பெருமானாரை புகழக்கூடியவர்களுக்கு பெருமானார் போர்த்திய போர்வை. அப்ப இன்னொன்று தெரியுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிப்பவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்புகளும் செய்யுங்கள் என்று பெருமானார் சொல்லி தருகிறார்கள். அந்த போர்வை அன்பளிப்பாக கொடுத்தார். ஏன்னா இன்னைக்கு சில பேர் கிளம்பி வராங்க, இந்த ஆலிம் சாக்கெல்லாம் தான் வருமானத்துக்காக தான் மௌலூத் ஷரீஃப் ஏற்படுத்தினாங்க. இவன் எத்தனை ஆலிம் சாக்கு தமிழ்நாடு முழுசும் இந்த மௌலூத் ஷரீஃப் வருமானத்தை வீடு கட்டினா சொல்லுவோம். இவங்க கொடுக்கறது 50 100 ரூபா. இதை வாங்கி என்னவோ மாளிகை கட்டிட்டாங்க. இந்த இந்திய திருச்சி மாவட்டத்திலே ரோமாக்கள் வீடு தான் 8 அடுக்கு மாடி, மற்றவங்களாம் புதுசா வீட்டுல கஷ்டப்படுற மாதிரியும் இந்த மௌலூத் ஷரீஃபை ஏற்படுத்துறது இந்த ஆலிம்களை சம்பாதிக்கிற மாதிரி கட்டி விட்டு கேவலப்படுத்துறது ஆலிம்களை மட்டுமல்ல, மௌலூத் ஷரீஃபை மட்டுமல்ல, நீ ரசூலுல்லாஹ்வே கேவலப்படுத்துற. நீ கொடுக்குற 50 100 வாங்கி டாக்டர் போயிட்டு 5000 செலவாகும். இந்த 50 ரூபாய் கொடுத்தவங்க தான் ஆலிம்சா மாடி கட்டி திருச்சி மாவட்டத்தோட ஆலிம்சா வீடு தான் மற்றவங்களோட விட பெரிய வீடா இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த ஊர் சொந்த வீட்டுக்கு ஆலிம்சா சொல்ல வெக்கமில்லை உங்களுக்கு? ஏன்னா அவங்க அத்தா கொடுத்த வீட்டு வேணும் சார் ஆலிம்சா இருக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த ஊர்ல நீ கொடுத்த சம்பாத்தி, கொடுத்த பள்ளிவாசல் கொடுத்த வருமானம், நீ மௌலூத் ஷரீஃப் கொடுத்த காசுல, நீ பாக்கியா கொடுத்த காசுல வீடு கட்டி இன்னைக்கு அவர் தான் திருச்சியில பெரிய கொடுக்குற சொந்த வீடு கட்ட ஒரு ஆலிம்சா சொல்லி யாராச்சும் அப்படி கட்டியிருந்தாருன்னா அவர் வேற ஏதாவது மற்ற தொழில் செஞ்சிருப்பாரு. இருக்கும் வாப்பா கொடுத்த கூட வேணா இருக்கும். நமக்கு வெக்கமா இல்லை, நம்ம ஊர் ஆலிம்சா நம்ம ஊர்லயே கம்மி சம்பளம் வரும். இது கிறிஸ்தவர்கள் இருக்கிறது பாருங்க. தஞ்சாவூர்ல போய் பார்த்தா நாத்தங்கல் பள்ளிவாசல் தாண்டி ரயில்வே ஸ்டேஷன் இங்கே 1 கிலோமீட்டர் காம்பவுண்ட். என்ன இது மறை மாவட்டத்துடைய தலைவர் இருந்தாங்க அந்த எங்களோட இந்த ஊருடைய இந்த பாதிரியார். கிறிஸ்தவ பாதிரியார்கள் யாராவது பஸ்ல போய் பார்த்துருக்கீங்களா? யாராவது பைக்ல போய் பார்த்துருக்கீங்க? எல்லாரும் உலக பெரிய கார் வச்சிருக்காங்க. யாராவது தெரு நடந்து போய் பார்த்துருக்கீங்களா? இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேரி பஸ் ஸ்டாண்ட் ஆலிம்சா பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? நான் ஒருத்தர் சொன்ன நம்ம கேட்டேன், ஒரு கிறிஸ்துவ கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கிறிஸ்துவ கல்யாணத்துக்கு பாதிரியார் தான் கல்யாணம் முடித்து வைக்கிறார். முடித்து வைக்கணும் வந்திருக்கக்கூடிய 1000 பேரும்
இங்க மணமக்களுக்கு மொய் வைப்பாங்க, சில ஊர்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு 500 1000 மணமகன் கையில மணமகன் கையில் கொடுப்பாங்க. அந்த ஊர்ல அப்படி இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் கையிலே கவர் வைத்துக் கொண்டு பாதிரியாரிடம் சென்று அதை கூட்டி செய்கிறார். கல்யாணம் முடிச்சு அவர் போகும்போது அவருக்கு ₹1,00,000 லாபம், அவர் தான் கொண்டு போறாரு. இங்க வாத்தியார் வாதிர போலீஸ் சாப்பர் ₹50 கொடுத்துட்டு ₹50 பாருங்க அதுக்கு கொலிக்கிறாரு. டயருக்கு ஹாட்டர்ஸ் ₹50 வாங்கிக்கிறார். எதுக்காக சொல்ல வர்றாரு? மௌலூத் ஷரீஃப் வந்து இந்த ஆலிம் சாக்கள் வருமானத்துக்கு ஏற்படுத்தினார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்தான் ஏற்படுத்தினாங்களோ. மௌலூத் பெருமானம் சம்பாதிச்சாங்க. வெக்கம் இல்லை ஒன்று சொல்றதுக்கு. அன்பர்களே, காபி இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வை போர்த்தி கண்ணியப்படுத்தினார்கள். நீ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வழியில் வந்தவனாக இருந்தால், பெருமானாரை நேசிப்பவனாக இருந்தால் நீ செய். நீ வலீத் இப்னு முகைரா அபூ ஜஹலுடைய வாரிசாக இருந்தால் செய்யாத. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? காபி இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு போர்வை போர்த்தி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இது மாதிரி அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா நீண்ட சரித்திரம், சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கவிதைகள் படித்து பாடல்கள் படித்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வது அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய வழிமுறை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்கெங்கெல்லாம் எடுத்து பாருங்கள். முழு குர்ஆனிலே இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நான் ஒரு நாள் சொல்றேன். முழு குர்ஆனில் மௌலூத் ஷரீஃப் அந்த தலைப்புல பயான் செய்ற ஒரு நாளுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தாங்க. முழு குர்ஆனும் பெருமானாரை புகழ்ந்து அல்லாஹ் பேசுறான். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சொல்றான், யா இப்ராஹிம், யா மூசா, யா ஹாரூன் என்று அழைக்கிறான். மற்ற அன்பியாக்களை. ஆனா முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய குர்ஆன்ல ஒரு இடத்துல கூட அல்லாஹ் சொல்றான் யா முஹம்மது, முஹம்மதே கூப்பிடவே இல்லை. பெருமானாரை அல்லாஹ் கூப்பிட அனுமதிக்கவே இல்லை. எப்படி கூப்பிடுறான்? யா அய்யுஹன் நபி, என் அன்பு நபியே. யா அய்யுல் முஸ்லிம், போர்வை போர்த்தி கொண்டவரே. யாசீன், தாஹா, யா அய்யுல் முத்தஸிர், செல்ல பெயரை கொண்டு அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். எந்த இடத்திலும் அல்லாஹ் அந்த நபியை அவருடைய சொந்த பெயரை கொண்டு அல்லாஹ் தஆலா அழைக்கவே இல்லை. அல்லாஹ்வே அந்த பெயரை கண்ணியப்படுத்தி இருக்கிறவர். நீ மேலே நின்று கொண்டு முகமது சொல்கிறார், முகமது சொல்கிறார் என்று சொன்ன எவ்வளவு கேவலம்! உன்னுடைய கேவலம் அல்லவா? உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை எப்படி கண்ணியமாக எங்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் எஜமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த அல்லாஹ் சொன்ன அந்த அன்பு பெயர்களை கொண்டு அழைக்காமல் பெருமானுடைய பெயரை சொல்லி கூட அழைக்கக்கூடாது. முழு குர்ஆன் பெருமானாரை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், எப்படி மதிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருகிறது. அழைக்கிறீர்களோ பெயர் சொல்லி அழைக்க, அப்படி நபியை அழைக்காதீர்கள் என்று சொல்றாங்க. இப்ப நம்ம தம்பியை கூப்பிடுறோம், அண்ணனு கூப்பிடுறோம், அத்தாவை கூப்பிடுறோம், மகனே கூப்பிடுறோம், மாமன் மச்சான் பேர் சொல்லி கூப்பிடுறோம். பெருமானுடைய எந்த சொந்த பந்தமும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. பெருமானுடைய பிள்ளை வாப்பான்னு சொல்லக்கூடாது. பாத்திமா ரசூலுல்லாஹ் வாப்பான்னு சொல்லக்கூடாது. பெருமாள் அபூபக்கர் மாமனான மருமகனே சொல்லக்கூடாது. அந்த பேச்சே கிடையாது. யா ரசூலுல்லாஹ் தான், இது அல்லாஹ்வுடைய திருத்தூதரை தான் கூப்பிடுவாங்க. ரலியல்லாஹு வலா நீங்க ஆயிடுனவே ஒருத்தர் நீங்க அழைப்பது போல பெருமானை அழைத்து கொள்ளாதீர்கள். வலா தஜஅலு துஆ ரசூலி கதுஆஇ பஅதுக்கும் பஅதா, நீங்கள் அழைத்துக் கொள்வது போல பெருமானை அழைக்காதீங்க. மொத்த குர்ஆன் பெருமானை எப்படி கண்ணியப்படுத்துகிறது அல்லாஹ் சொல்லி தர குர்ஆன். நீங்க கூப்பிடுற மாதிரி பேர் சொல்லி கூடாதீங்க. வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, யாராவது உங்களை பார்க்க வந்தாங்க, வாசல் கூப்பிடுவாங்க இல்லையா? அப்துல் காதர் பாய், இப்ராஹிம் பாய் கூப்பிடுவாங்க இல்லையா? பெருமானார் வீட்டுக்குள் இருந்தார்கள். ஒரு சமூகத்தார் வெளியிருந்து வந்தார். எங்க ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டு வாசல் முஹம்மத் உங்களை பார்க்க வந்துடுறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த ஆயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைக்குள் இருந்தால் அறை வாசலில் எப்பொழுது பெருமானார் வருவார் என்று எதிர்பார்த்து கையில் நின்றிருக்கும். அவர்களாக எப்பொழுது வெளியே வருவார் அப்பதானே பார்க்கணும். வாசல் நின்று பெருமானாரை அழைப்பது, பெல்லடிக்கிறது, காலையில் கதவை தட்டுறது இந்த வேலையோட கூடாது. இது குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பற்றி, தௌஹீதை பற்றி நமக்கு சொல்ல வந்த குர்ஆன்ல மொத்த குர்ஆன் அல்லாஹ் நூற்றுக்கணக்கான இடங்களில் பெருமானாரை எப்படி நீ கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தருகிறார்.
கொஞ்சம் பேர் கூப்பிட்டா நல்லா சொல்றான், அவங்க மூளை இல்லையா, அவங்க அறிவு இல்லையா அவர்களுக்கு. அதுக்கு முன்னாடி இன்னல்லதீன யுனாதூனக மின் வராயில் ஹுஜராத், அறையின் வாசல்ல நின்று கொண்டு நபியே உங்களை யார் அழைக்கிறார்களோ, முகமதே வெளியே வாருங்கள், முகமதே முகமது என்று கூப்பிடுகிறார்களோ, அக்ஸருஹும் லா யாகிலூன், அவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு மூளையே கிடையாது, அசலே கிடையாது, மூளையற்றவர்கள் தான். வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும், நீங்களாக உங்கள் வேலையை வீட்டில் முடித்துக் கொண்டு எப்ப நீங்க வெளியே வர்றீங்களோ அது வரைக்கும் வாசலை காத்து தான் நீங்க நபி எப்ப வருவாங்க. ஒரு நாள் ஆனாலும் சரி இது கை கட்டி இது காத்து கொண்டு பெருமான வருகை பொழுது நீ பேசிக்கணும். அப்படி பெருமானாரை உள்ள இருந்து கூப்பிட உரிமையே கிடையாது. வலவன்னம் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும், நீங்களாக வெளியே வரும்படி அவர் காத்திருந்தால் அதுதான் அவர்களுக்கு மேலானது என்று அல்லாஹ் சொல்றார். ஒரு இடத்துல கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்லவோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதவு குறைச்சலா நடப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல அனுமதி கொடுக்கவே இல்லை. மொத்த குர்ஆன்ல ஒரு குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு மௌலூத் ஷரீஃப் தான். பெருமானுக்கு போன்தான் அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கான். ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் பெருமானுக்கு மௌலூத் ஷரீஃப் தான். இன்ஷா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு வந்தால் அதை பற்றி உங்களிடத்தில் பேசுவோம். அன்பர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூதை ஒவ்வொருத்தரும் அஸ்மு செய்யும், ஒவ்வொருத்தரும் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் பெருமானாரை கண்ணியப்படுத்துறது என்ன செஞ்சீங்கன்னு நல்லா கேட்போம். ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்து நல்லா சொன்னாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? ஒண்ணு பெருமானாரை நேசிக்கணும், பெருமானார் அதிகமா ஸலவாத் ரபியுல் ஒரு மாசம் வருது, எவ்வளவு முடியுமோ அந்த அளவு ஸலவாத்துகளை ஓதுங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஸலவாத், 30 நாளைக்கு 30,000 ஸலவாத் டெய்லி ஓதுங்க. ஏதோ ஒரு ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி, எந்த ஸலவாத் முடியுமோ. இன்னைக்கு பார்க்க ஒரு சீரியல் வந்திருக்காங்க, அவங்க பேர் என்ன, வாசித் பாய், எங்க வந்துட்டாங்க, வந்தாங்க போயிட்டாங்க, வந்து நான் விளையாட்டு கொண்டு வந்தேன். அவர்கள் என்ன கொண்டு கொடுத்தாங்க. ஒவ்வொரு தடவை ரபியுல் அவ்வல் மாசம் வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் இல்ல அப்படியே பிரிண்ட் பண்ணி ஒரு 10 ஸலவாத் பிரிண்ட் பண்ணி அதை காப்பி பண்ணி அதை பிரிண்ட் போட்டு எல்லாம் எத்தனை பிரிண்ட் போடுங்க, என்ன 10,000 பிரிண்ட் போட்டு வச்சிருக்கீங்களா? அது கையில் இருக்கா? கொண்டு கொடுத்தாங்க. பிரிண்ட் போட்டு கலர் அப்படியே அட்டகாசமா ஒரு நோட்டீஸ் மாதிரி சூழ்நாடு 10 ஸலவாத் பிரிண்ட் போட்டு 10,000 பிரிண்ட் பண்ணி எல்லாரும் கொடுத்து எல்லாரும் ஓதுங்கன்னு ரொம்ப வருஷமா நான் செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அதான் கேட்பாங்க, என் ரசூல் அமைச்சனே கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்லி என்ன செஞ்சீங்க? யார சொல்லலாம், பெருமானுடைய ஸலவாத்துகள் இந்த மாதிரி ஒவ்வொரு ரபியுல் அவ்வலையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றேன். எத்தனை வருஷமா செய்றீங்க இந்த மாதிரி? 21 வருஷமா 10,000 பிரிண்ட் போட்டு பார்க்குற மக்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாரும் ஓதுங்கன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்றேன். ரொம்ப கேட்க சந்தோஷமா இருக்கு. அப்ப அன்பர்களே, நாமும் அந்த மாதிரி நான் யார சொல்லலாம் பெருமானோட கண்ணியப்படுத்திருக்கேன். என் வீட்டுல ஒரு கோழி அறுத்து சோறாக்கி, ஒரு ஆடு அறுக்கிற வசதி இல்லைட்டாலும் ஒரு கோழி அறுத்து 4 பேருக்கு சோறாக்கி 4 பேருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு நீங்க சொன்னா நல்லா மன்னிச்சுவாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் பெருமானுடைய மௌலூத் ஷரீஃப் ஓதி தந்தூரி செய்யணும். ஒரு 5 பேருக்கு, உங்க அண்ணன் தம்பிக்கு நீ வெளியே யாரும் கூப்பிட்டு பரவாயில்ல, உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒரு சொந்தக்காரனை கூப்பிட்டு சோறாக்கி பெருமானார் பேர்ல ஒரு மௌலூத் ஷரீஃப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தூரி, ஒரு 4 பேருக்கு சோறு போட்டு பெருமானார் எனக்கு கண்ணியப்படுத்தினேன் என்பதற்கு ஒரு பதிவு செய்து கொள்ள நல்லா இருக்கும். இப்ப நீங்க இன்றைக்கு 10 பேருக்கு சோறு போடுங்க, உங்க வாழ்க்கைக்கு பரக்கத் செய்ய வேண்டாம். அடுத்த வருஷம் 20 பேருக்கு போட வைப்போம், அங்கிருந்து 200 பேருக்கு போட வைப்போம். அந்த அளவு உங்க வீட்டிலும் உங்க வாழ்க்கையில பரக்கத் செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சும்மா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, மனசுல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாசம் எங்க வீட்டிலே நான் 10 பேருக்காவது சோறாக்கி போட்டு, நீ 10 பேருக்கு பிரியாணி ஆக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. ஒன்னால முடிஞ்சாலும் எவ்வளவு செலவு பண்ணுறீங்க, எலுமிச்சம்பழம் சோறு கொடுத்தாலும் சரிதான். தெரிஞ்சுங்களா? என் வீட்டிலே நான் 10 பேருக்கு சோறாக்கி ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்துவேன். நீ இந்த சொல்லணும், அப்படி உண்மையில நீ இந்த கை கொடுத்தாரு நெசமாமா வீட்டு செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். சும்மா இன்ஷா அல்லாஹ் கிடையாது, கட்டாயம் செய்யும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அது போன்று நாம் செய்து நம்ம வீடுகளில் பெருமானாரை கண்ணியப்படுத்துவோம். இந்த ஒரு வேலை அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்து பாருங்க, இன்னும் நம்ம வீடுகளில் பாருங்க செய்யும். இன்னைக்கு சின்ன வீடாக்குறது இன்னும் பெரிய வீடாக்கிறாங்க.
நீங்க எல்லாம் கேளுங்க, யார சொல்லு யாருந்தா இந்த வீடு சின்னதா இருக்கு, ஒரு 10 பேர் தான் சாப்பிட ரசூலுல்லாஹி மௌலூத் சொல்லி போறதுக்கு 10 பேர் தான் வர மாதிரி இருக்கு, யார சொல்லலாம். அதனால ஒரு வீடு கொஞ்சம் பெருசாகி போகுது, ஒரு 100 பேர் உட்காந்து ஓதுற மாதிரி ஆக்கணும்னு கேளுங்க. இந்த சாக்கு வச்சு அல்லாட்ட வாங்கிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா பெருமானுடைய பேர் சொல்லி அல்லாஹ் பெரிய வீடா கேட்டு வாங்கிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி நம்ம ஏற்பாடுகள் செய்தால், அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌலூது ஷரீஃபை ஏற்பாடு செய்யுங்கள். அதற்காக தபரூக் வழங்குங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்டாவது கொண்டு வந்து இந்த ஓதக்கூடிய மக்களுக்கு நீங்க கொடுங்கள். என் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துல நான் இதையாவது செய்தேன் என்று அந்த பெயர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியால் நாம் செய்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை, அவருடைய துஆவை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.